இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில் ஆளும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர். அதுபோல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஒரு கிறிஸ்தவர். இந்த ரெண்டு கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் அந்த புனிதமான சபையில் இன்னைக்கு இந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு. அதை முதலமைச்சர் உட்கார்ந்து ரசிச்சிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 87.58% பெரும்பான்மை மக்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்து மதத்தை ஒரு சட்ட சபையில் வச்சு ஒழிப்பேன்னு சொல்லி ஒருத்தர் பேசணும்னா அதை இத்தனை சட்டசபை உறுப்பினர்கள் உட்கார்ந்து ரசிக்கணும்னா தமிழ்நாட்டோட நிலைமை எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத இந்துக்கள் புரிஞ்சுக்கிடணும். சனாதனமும் இந்து மதமும் வேற வேற இல்லைங்கிறத இந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர திமுக காரன் தீகாரன்லாம் நல்லா புரிஞ்சே வச்சிருக்கான். இந்து மதமும் சனாதனமும் வேற வேற இல்லைன்னு நான் சொல்லலை, வீரமணி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி திராவிட கழக தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டும் வேற வேற இல்லைன்னு. ஆனால் நம்ம இந்து மக்கள் தான் வேற யாரையோ சொல்றாங்க. சனாதனம்னு சொல்றது நம்மளை சொல்லலை, வேற எதையோ சொல்றதா நினைச்சிட்டே இருக்கிறீங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்கிடுங்க. சிறுபான்மையினர் ஓட்ட வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்களை வாக்குகளை வாங்குவதற்காகவும் நம்மை ஒழிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்துக்கள் இப்போதும் உணராவிட்டால்